மீண்டும் மருத்துவ உலகில் அதிர்ச்சியூட்டும் தகவல். கைவிரலுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வந்த குழந்தைக்கு நாக்கில் அறுவை சிகிச்சை செய்த கொடுமை. சமீப காலமாக மருத்துவ உலகில் பல பிழைகள் நடந்த வண்ணம் தான் இருக்கிறது. தெரியாமல் எவ்வளவு நடக்கிறது என்று தெரியாது என்றாலும் தெரிகின்ற பல பிழைகள் வெளிச்சத்துக்கு வந்த வண்ணமே இருக்கிறது. அதில் சமீபத்தில் வந்த செய்தி அதிர்ச்சி ஊட்டுகிறது. கேரள மாநிலத்தில் கோழிக்கோடு மாவட்டத்தில் செங்கன்னூர் பகுதியை சார்ந்த 4 வயதான குழந்தைக்கு கையில் 6 விரல் இருந்ததால் அந்த விரலை, அதானது 6வது விரலை அறுவை சிகிச்சை மூலம் அப்புறப்படுத்துவதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை கோழிக்கோடு மாவட்ட மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைக்குத்தான் நாக்கில் அறுவை சிகிச்சை செய்து பிரச்சனைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். உடனே சுதாகரித்துக் கொண்ட மருத்துவர்கள் மறு சிகிச்சை செய்து கைவிரலையும் அப்புறப்படுத்தி சமாளித்திருக்கிறார்கள். ஏன் நாக்கில் அறுவை சிகிச்சை செய்தீர்கள் என்ற கேள்விக்கு தாய் சேய் நலப்பிரிவு தலைமை மருத்துவர் சொல்கிறார், குழந்தை அழுதபோது வாயிலும் பிரச்சனை உண்டு என்று நாங்கள் கண்டோம். உடனே அந்த அறுவை சிகிச்சையும் சேர்த்து செய்யலாமே என்று செய்துவிட்டோம் என்கிறார். பெற்றோர்களுக்கு கூட தெரியாத அந்த பிரச்சனை என்னவென்று இப்போது கேள்வி எழுப்புகிறார்கள். மட்டுமல்ல, குழந்தை என்பதால் பெற்றோர்களிடம் சொல்ல வேண்டியதும் செய்ய வேண்டியதும் அடிப்படை நடவடிக்கைகள் எதுவும் செய்யாமல் ஒரு மருத்துவர் எப்படி அறுவை சிகிச்சை செய்தார் என்ற கேள்விக்கும் அவரிடம் சரியான பதில் இல்லை. சிறு அறுவை சிகிச்சை தானே என்று செய்தோம் என்றும் சமாளிக்கிறார். மற்றவர்கள இந்த வேடிக்கையான பதிலால் தான் அனைவரையும் குழப்பமும் கோபமும் கொள்ள வைக்கிறது. செய்த தவறை மறைக்க விழுந்த இடத்திலேயே படுத்து புரளுகிறார்கள் என்று நக்கல் பண்ணுகிறார்கள். ஒருபுறம் தலைமை மருத்துவரின் வாதம் என்னவென்றால், பெற்றோரிடம் தகவல் சொல்ல விட்டுவிட்டோம் என்பது ஒழிய பிரச்சனை இருந்தது, அதனால் தான் நாங்கள் அறுவை சிகிச்சை வாயில் செய்தோம் என்றும் வாதிடுகிறார். அதே சமயம் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரின் மீது தகுந்த நடவடிக்கை எடுப்போம், பெற்றோர்களுக்கு புகார் இல்லை என்றாலும் துறைவாரியான விசாரணை தொடர்ந்து நடக்கும் என்றும் சொல்கிறார் அவர். மட்டுமல்ல, கடினமான நடவடிக்கை எடுப்போம் என்றும் சொல்லி வைக்கிறார். குழந்தைக்கு பிரச்சனை ஒன்றுமில்லை, எப்போது வேண்டுமானாலும் அழைத்து கொண்டு போகலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். தவிர பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள், அப்படி எந்த குழப்பமும் நாக்கிற்கு உள்ளதாக நாங்கள் உணரவில்லை, அதற்காக எந்த மருந்தோ மாத்திரையோ இதுவரையும் சாப்பிட்டதில்லை, ஏன் மருத்துவமனையும் சென்றதில்லை, அப்படி நாங்கள் உணரவும் இல்லை என்று என்கிறார்கள் பெற்றோர்கள். அறுவை சிகிச்சை மாறிவிட்டது, அதற்காக மன்னித்து விடுங்கள் என்று மருத்துவர் மன்னிப்பு கேட்டார் என்று சொல்லும் பெற்றோர்களும் குடும்பமும் சட்ட நடவடிக்கைகளுக்கும் தயாராகிறார்கள். தலைமை மருத்துவர் நடவடிக்கை எடுப்பார் என்று கூறுவதை நாங்கள் நம்புகிறோம் என்றும் குடும்பம் சொல்கிறது. காவல் நிலையத்தில் செல்லவும் பெற்றோர்கள் தயாராகிறார்கள். அதே வேளையில் மாநில சுகாதார அமைச்சர் இது பற்றிய அறிக்கையும் கேட்டிருக்கிறார் என்பதும் இங்கு விசேஷமானது. குழந்தைக்கு 6 விரல் இருந்திருக்கிறது. எப்போதும் தலைமுறையில் அந்த 6வது விரல் மாட்டி காயம் ஏற்படுவதால் அதை சிறு அறுவை சிகிச்சை செய்து அப்புறப்படுத்த வெள்ளிக்கிழமை காலை மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறார்கள் குழந்தையை. அறுவை சிகிச்சை முடித்து செவிலியர் அழைத்து வந்து பெற்றோரிடம் குழந்தையை விட்டுவிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது பார்த்தால் வாயில் பஞ்சு வைத்திருக்கிறார்கள். கையை பார்த்தால் விரல் அப்படியே தான் இருக்கிறது. என்ன அறுவை சிகிச்சை செய்தீர்கள் என்ற கேள்விக்கு மாறிப்போய்விட்டதா என்று சிரித்துக்கொண்டே கேள்வி கேட்டிருக்கிறார் செவிலியர். அவர்கள் பயப்பட்டிருக்கிறார்கள். உடனே தகவல் மருத்துவரை எட்ட தவறு நடந்துவிட்டதை உணர்ந்த மருத்துவர் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த அறுவை சிகிச்சை செய்து விரலை நீக்கினார். தலைமை மருத்துவர் சொல்வது போல் குழந்தைக்கு எந்த பிரச்சனையோ தொண்டையிலோ வாயிலோ எந்த கட்டும் இல்லை, பூட்டும் இல்லை என்று பெற்றோர்கள் அடித்து சொல்கிறார்கள். குழந்தைக்கு அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் நாங்கள் இது நாள் வரை உணரவில்லை என்றும் பெற்றோர்கள் மிகவும் ஆணித்தரமாக சொல்கிறார்கள். மருத்துவருக்கு பிழை நேர்ந்திருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இனி நோயாளிகளும் அவர் உறவுகளும் குடும்பமும் தெய்வங்களாக பார்க்கும் மருத்துவர்களும் மருத்துவ துறையும் என்ன சொல்லப் போகிறது?